அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பாவத்தையும் அதன் விளைவையும் குறித்து தியானிக்கிறோம். கடந்த நாட்களிலே பாவம் என்றால் என்ன, அதன் விளைவு என்ன என்று பார்த்தோம். பாவம் பிரிக்கிறது, பாவம் பரவுகிறது, பாவம் பாழாக்குகிறது. Sin separates, spreads, spoils. இன்றைய தினத்திலும் பாவம் என்பது ஒரு மனிதனை, அவன் குடும்பத்தை, அவன் ராஜ்யத்தை எப்படி பாழாக்குகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் எடுத்துக்கொண்ட மனிதன் யார் என்றால் சவுல். தேவன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினார். அவன் தாழ்மையுள்ளவனாக இருந்தான். அவன் தன்னை ராஜாவாக அழைக்கும் பொழுது அவன் ஆயுத கிடங்கிலே ஒளிந்து கொண்டிருந்தவனாக இருந்தான். ஆனால் ராஜா ஆன பின்போ அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு தான் என்கிற ஒரு பெருமை அவனுக்குள் வந்ததினால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாறினது. அமலேக்கை அழி என்றால் இவன் அமலேக்கியரை கொண்டு ஆடு மாடுகளை இவன் கொண்டு வந்து விட்டான். தேவனுக்கு அது பிரியமில்லாதிருந்தது. அவர் அவனை புறக்கணித்தார். சாமுவேல் பலியிட வருகிறேன் என்றார். 7 நாள் காத்திருந்தவன் சாமுவேல் வரவில்லை என்றவுடன் இவனே பலியிட்டான். அது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருந்தது. ஆகையால் அவனை ராஜாவாயிராதபடி அவனை புறம்பே தள்ளிவிட்டார். இந்த சவுல் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இந்த பாவம் அவனை எப்படி பாழாக்கினது? முதலாவதாக அவன் தனி மனிதனாகிய சவுலை பாவம் எப்படி பாழாக்கினது என்று பார்க்கலாம். சில வசனங்களை வைத்து பார்த்தால் அவனுடைய மனப்பான்மை மாறி அவன் எந்த நிலைக்கு வந்திருந்தான் என்பது தெளிவாக விளங்கும். 1 சாமுவேல் 14:52. சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். அது சவுல் ராஜாவாகி அவன் பலப்பட ஆரம்பிக்கும் பொழுது அவன் செய்த காரியம். ஆனால் தாவீது கோலியாத்தை கொன்ற பின்னதாக சவுலின் மனப்பான்மை முற்றிலும் மாறிவிட்டது. 1 சாமுவேல் 18:9 அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான், பொறாமை கொண்டான், அவனை வெறுத்தான், பகைவனாக எண்ணினான். அதுதான் சவுல் என்கிற மனிதன் கெட்டு போனதின் பாழானதின் ஆரம்பம். ஒரு பலசாலியை பார்த்தால் தன்னோடு சேர்த்து கொள்வான். ஆனால் தாவீதை அவன் பகைத்தான், வெறுத்தான்.
அவனை தலைவனாக வைத்திருந்தாலும் பல இடங்களுக்கு அனுப்பினான். தாவீது புத்திமானாய் நடந்ததைக் கண்டு அவன் பயந்தான். பாருங்கள், பொறாமை என்னும் ஒரு பாவம் அவனுக்குள் வந்த பொழுது சவுல் பயந்தான். அவன் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டான். அவனுக்குள் சமாதானம் இல்லை. தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று வெறி கொண்டான். அது நடந்தது என்ன? இந்த தாவீதை அவன் தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுவது போல் அவன் வேட்டையாட ஆரம்பித்தான். அவன் ராஜ்யபாரத்தில் அவனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தான். தேவனுடைய ஒத்தாசையையும் இழந்தான். ஒரு பாவம் ஒருவனுக்குள் வரும் பொழுது தேவனுடைய ஒத்தாசையை இழக்கிறான். பரிசுத்தவான்களின் சிநேகத்தை இழக்கிறான். சாமுவேல் அவனை விட்டு பிரிந்தான். பின்பு சவுலை பார்க்கவே இல்லை. எனவே தேவனுடைய ஒத்தாசையை இழந்தான், பரிசுத்தவான்களின் உதவியை இழந்தான், சமாதானத்தை இழந்தான். அவன் தன்னுடைய நற்குணங்களையும் இழந்தான், பாழாகி போனான். அவனுக்குள் இருந்த ஒரே வாஞ்சை தாவீதை கொல்ல வேண்டும். அவன் குடும்பம் என்ன ஆனது? 14ஆம் அதிகாரத்திலே தாவீதின் குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே சவுலின் குடும்பம் யார் யார் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறது. சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகாள். இதுதான் சவுலின் குடும்பம். இந்த சவுலின் குடும்பம் என்ன ஆனது? இவன் பாவம் செய்த பொழுது அவன் குடும்பம் எப்படி பாழானது என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய 2வது மகளை தாவீதிற்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தான். ஆனாலும் இந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தான். தாவீதும் மீகாளும் ஒரு வீட்டு அறையில் இருக்கும் பொழுது தாவீதை கொல்ல சேவகரை அனுப்புகிறான். பாருங்கள், ஒரு மாமனார் தன் மகள் தாலி அறுத்தாலும் பரவாயில்லை, மருமகன் சாக வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் மீகாளோ தன் கணவனை தப்பிப்போக விட்டுவிட்டாள். அவள் தாவீதை நேசித்ததினால் அவனை காத்து கொண்டாள். இந்த குடும்பத்திற்குள் சமாதானம் இருக்குமா? அந்த மீகாள் தகப்பனை நேசிக்க முடியுமோ? என் வாழ்வை வீணாக்க விரும்புகிற இந்த தகப்பனை நான் எப்படி நேசிப்பேன் என்றல்லவா அவள் இருந்திருப்பாள். 2வது அநேக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சவுலும் பெலிஸ்தரும் அடிக்கடி போரிட்டு கொண்டிருந்தார்கள். கடைசி யுத்தத்திலே சவுலும் யோனத்தானும் மரித்து போனார்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை வாசித்து பார்ப்போம் என்றால் சவுல் மரித்தான், யோனத்தான் மரித்தான், மல்கிசூவாவும் அந்த யுத்தத்திலே பெலிஸ்தரின் கையால் மடிந்தார்கள். எத்தனை பரிதாபம்! இந்த சவுல் அவன் தன் பட்டயத்தை நட்டி அதிலே விழுந்து தற்கொலை செய்தான். விருத்த சேதனம் இல்லாதவன் கையினால் நான் மடிவதை விட நானே தற்கொலை செய்து கொள்வேன். இவ்வளவு இவன் குடும்பம் பாழானதற்கு காரணம் என்ன?
அவனுக்குள் இருந்த பகை, பொறாமை. சகோதரனே, சகோதரியே, உங்கள் குடும்பத்தை இந்த பாவம் பாழாக்குவதற்கு அதிக நாட்கள் எடுக்காது. உங்களுக்குள் பகையோ, வைராக்கியமோ, இன்னொருவர் பேரில் எரிச்சலோ, பொறாமையோ இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் சமாதானமாய் இருக்க முடியாது. எனவே இந்த பாவங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தனி மனித வாழ்வின் சந்தோஷத்தையும் கெடுக்கும் முன்னதாக பாவத்தை உங்களை விட்டு நீக்கி போடுங்கள். சவுல் செய்யாத பெரிய புத்தியீனமான காரியம் என்னவென்றால், தன் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டுவிடவில்லை. அவன் தனிப்பட்ட வாழ்க்கை பாழானது. ராஜாவாயிருந்தான், எதை வேண்டுமானாலும் அவன் செய்யலாம். ஆனால் அவனை குறித்து வேதத்தில் சொல்லி இருப்பது என்ன? அவன் தாவீதை வேட்டையாடினான். காரணம் அவன் மேலுள்ள பொறாமை. தன் குடும்பம் பாழானது, அதையும் அவன் பெரிதாக நினைக்கவில்லை. இஸ்வி படுக்கையில் இருக்கும் பொழுது கொல்லப்பட்டான். யோனத்தான் போரிலே மடிந்தான். மல்கிசூவாவும் போரிலே மடிந்தான். சவுல் தற்கொலை செய்தான். இது ஒரு குடும்பத்தின் முடிவாக இருக்கும் என்றால் எத்தனை பயங்கரம்! இந்த முடிவிற்கு காரணம் என்ன? சவுல் தன் பாவத்தை அறிக்கையிடவில்லை. அது அவனையும் அவன் ராஜ்யத்தையும் அவன் குடும்பத்தையும் பாழாக்கி விட்டது. அந்த பெலிஸ்தர்கள் சவுலை தோற்கடித்து அவர்கள் போரிலே ஜெயம் எடுத்ததினால் இஸ்ரவேலர் பயந்து ஓடினார்கள். பாருங்கள், பாவம் பாழாக்குகிறது. பாவம் பட்டணங்களை பாழாக்குகிறது. யோனாவை நினிவேக்கு அனுப்பும் பொழுது சொன்னார், அந்த பட்டணத்தின் அக்கிரமம் என் சந்நிதியில் வந்தது, நீ போய் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொல் என்றார். இவன் போய் பிரசங்கித்தான். அவர்கள் மனம் திரும்பினார்கள், அழிவினின்று காக்கப்பட்டார்கள். ஆனால் 150 வருடங்களுக்கு பின்னதாக அந்த நகரம் கொடுமையினால் நிறைந்த பொழுது நினிவேயை தேவன் முற்றிலுமாய் அழித்து போட்டார். சோதோம் கொமோரா மாம்ச இச்சைகளுக்கு பெயர் போன ஒரு பட்டணம். அந்த பட்டணம் அது தேவனால் தாங்கக்கூடாத அளவிற்கு பாவம் பெருகின பொழுது அந்த பட்டணத்தை தேவன் அழித்து போட்டார். பாவம் ஒரு மனிதனை அழிக்கிறது, ஒரு குடும்பத்தை அழிக்கிறது, ஒரு பட்டணத்தை அழிக்கிறது, ஒரு தேசத்தை அழிக்க வல்லது. இஸ்ரவேலர் தேவனை விட்டு பாகாலையும் விக்கிரகங்களையும் வணங்க ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் தேவனுக்கு சொந்தமான ஜனம். அவர்களை எகிப்திலிருந்து தன்னுடைய கையினால் மீட்டு கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்து பரிசுத்தமாக வாழும்படி கட்டளை பெற்ற ஒரு ஜனம் இஸ்ரவேல். அது தேவனை விட்டு சோரம் போன பொழுதோ தேவன் இஸ்ரவேலை முற்றிலும் அழித்தார். திக்லாத் பிலேசர் என்கிற ஒருவனை அனுப்பி இஸ்ரவேலிலே கொஞ்சம் பேரை பிடித்து கொண்டு போனார். சல்மனாசர் கிமு 722 சமாரியாவின் மேல் வந்து சமாரியர்கள் அனைவரையும் தன் தேசத்திற்கு கொண்டு போய் அங்கே அவர்களை வைத்தான். அவர்கள் தங்கள் தனித்தன்மையை இழந்தார்கள். They lost their identity,
புறஜாதிகளோடு கலந்தார்கள். இவன் சமாரியாவிற்கு தன் தேசத்து ஆட்களை கொண்டு வந்து அவர்களை வாழ வைத்து அந்த இடத்தையும் தனக்கு உள்ளதென்று அவன் ஆக்கினான். பாருங்கள், பாவத்தினால் ஒரு தேசம் பாழாகிறது. ஒரு பாவத்தினால் முழு உலகமும் பாழாகும். நோவாவின் நாட்களில் அக்கிரமம் பெருகின பொழுது தேவபுத்திரரும் மனுஷகுமாரிகளோடு விபச்சாரம் செய்த பொழுது தேவன் முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்து அவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். பாவம் ஒரு நாளும் ஒருவனையும் வாழ வைத்ததே கிடையாது. பாவம் பாழாக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் பாவம் பாழாக்கலாம். அது உங்களை நிர்மூலம் பண்ணும் வரைக்கும் அந்த பாவத்தின் விளைவு அமர்ந்திராது. ஒன்றே ஒன்றுதான் உங்களை பாதுகாக்க முடியும். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்புவீர்கள் என்றால் தேவன் இரக்கப்பட்டு உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னித்து உங்களை அழிவினின்று காக்க அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆகையால் தான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். பாவம் உன்னை பாழாக்கிவிடும். திரும்பு, மனம் திரும்பு, என்னிடத்தில் வா. நான் உன் பாவத்தை நீக்கி உன்னை வாழ வைக்கிறேன். உனக்கு ஒரு சமாதானத்தை தருகிறேன். உன் கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள்? இந்த சவுல் ஒரு நாளிலே அவன் சொன்னான், நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். ஆனால் அவன் தேவனிடத்தில் மன்னிப்பு பெறவில்லை. யூதாஸ் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் என்றான். ஆனால் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை. பேதுருவோ மறுதலித்தான். ஆனால் மனஸ்தாபப்பட்டு அழுது தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றான். சகோதரனே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் மேன்மை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்கள் பாவம் உங்களையும் அழிக்கும், உங்கள் குடும்பத்தையும் அழித்து பாழாக்கும். இன்றைக்கே மனம் திரும்பி இயேசுவண்டை வருவீர்களா? எவ்வளவு பெரிய பாவமானாலும் தேவன் அதை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் சொல்லலாம், நான் பெரிய கொலைகாரனாக இருக்கிறேன், குடிகாரனாக இருக்கிறேன், வேசி கள்ளனாக இருக்கிறேன், கோயிலுக்கே போகலை, கடவுளை நான் மதிக்கலை. உண்மைதான், உங்களுடைய நிலைமை பரிதாபமானது தான். ஆனால் இயேசு சொன்னதென்ன? நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க பூமிக்கு வந்தேன். உங்களை மாதிரி மோசமானவர்களைத்தான் தேவன் தன்னிடமாக இழுத்துக்கொள்ள உங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படி இந்த பூமிக்கு வந்தார். நான் பரிசுத்தன், எனக்கு விடுதலை ஒன்றும் தேவையில்லை, நான் ஒன்றும் செய்யவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது. நீங்கள் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் பட்சத்தில் தேவன் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை மன்னித்து அழிவினின்று உங்களை காக்கிறார். தாவீது சொல்லுவான், என் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டீர் என்று சங்கீதம் 103 சொல்லுவான். அதே இரக்கத்தை
உங்களுக்கும் காட்டுவார். அவரிடத்தில் இன்றைக்கு மனம் திரும்புவீர்களா? ஜெபிக்கலாம். தகப்பனே, எந்த பாவியையும் தள்ளாத நீர் இன்றைக்கும் மனதிலே பாரம் கொண்டு நான் என் பாவத்தினால் என் குடும்பத்தை அழிக்கிறேனே, எப்படியாகிலும் இந்த அழிவினின்று என் குடும்பம் காக்கப்பட வேண்டுமே என்று ஆண்டவரே அழுது மனதிலே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் சந்தியும். அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து உம்மிடம் மனம் திரும்ப அவர்களுக்கு ஒரு தருணத்தை தாரும், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடும். அவர்கள் மனம் திரும்பும் பொழுது அழிவினின்று அவர்களை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தி அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் தாரும். இரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவர்கள் குடும்பங்களுக்குள் தொனிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.